தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற அடிப்படையில் பள்ளி கல்விக்கான நிதி, ஆசிரியர்களுக்கான ஊதியம் 2152 கோடியை அனுப்பாமல் ஒரு நெருக்கடியை உருவாக்கி மாநில அரசின் மீது மக்கள் மத்தியில் அதிருப்தி உருவாக வேண்டும் என்ற ஒரு கெட்ட நோக்கத்தோடு நிதியை அனுப்புவதற்கு மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து நடக்கக்கூடிய வாத பிரதிவாதத்தில் கடைசியாக மத்திய கல்வி அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இது தமிழ்நாடு மாநில அரசு திமுக அரசு அரசியலாக்கிறதா சொல்கிறாங்க. உண்மையிலேயே இதை அரசியலாக்குவது பாஜக அரசு தான். காரணம் என்னன்னா, தமிழ்நாடு மாநில அரசு இருமொழி கொள்கையை கடைபிடிப்பது என்பது ஏதோ மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக வந்த பிறகு எடுத்த முடிவல்ல. காமராஜர் காலத்தில், அண்ணா காலத்தில், அடுத்து கலைஞர் கருணா முதலமைச்சராக இருந்தப்போ, எம்ஜிஆர் முதலமைச்சர் இருப்ப, ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தப்போ, இப்போ மீண்டும் மு.க. முதலமைச்சர் வந்திருக்கிற நேரத்தில் இது அரசனுடைய கொள்கை. இப்போ திடீர்னு அவங்க இந்த மும்மொழி திட்டத்தை நீங்கள் அமலாக்கணும், இல்லைன்னா நிதி ஒதுக்கீடு செய்ய மாட்டோம் சொல்வது என்பது பாஜக அரசாங்கத்தினுடைய ஒரே மதம், ஒரே கலாச்சாரம், ஒரே மொழின்னு சொல்லக்கூடிய அந்த இந்துத்துவா இந்து ராஷ்டிரம் அந்த கொள்கையை திணிக்கக்கூடிய முயற்சியை பாஜக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எந்த லாஜிக்கும் இல்லை. அவங்களுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னா, இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தியை திணிப்பதும், இதர மாநிலங்களில் மும்மொழி திட்டம் என்ற பெயரில் சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதும் அவங்களுடைய அடிப்படை நோக்கமே. அந்த அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாவது, கல்வி என்பது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது, ஒத்திசைவு பட்டியலில் இருக்குது. மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். அந்த அடிப்படையில் மாநில அரசு கல்விக் கொள்கையை உருவாக்குறாங்க. அந்த அடிப்படையில் மாநில முதலமைச்சர் பிரதமர் கடிதம் எழுதிய பிறகு அவர் ஏதோ ஒரு மொழி இதில் பிரிவினவாதத்தை உருவாக்கும், இது பிரிவினவாதத்தை உருவாக்குற முயற்சி எடுக்கிறது மத்திய அரசாங்கம் தான், மாநில அரசு அல்ல. ஆகவே மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த நிதி ஒதுக்கீடு செய்யாத அந்த அணுகுமுறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உண்மையாக நான் கண்டிக்கிறேன். பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் மத்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட 40% அவங்களுக்கு கொடுக்குறாங்க. பாஜக தென் மாநிலங்களுக்கு கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்டு 15% தான் தராங்க. அப்சல்யூட் நம்பர் சொல்லணும்னா ஒட்டுமொத்த தென் மாநிலங்கள் முழுவதும் வரி பகிர்மானம் 27,000 கோடி. உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கிறது 31,000 கோடி. இப்படி மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று மதச்சார்பற்ற ஜனநாயக அந்த கட்சிகளோடு உடன்பாடு வைத்து கொண்டதோ, அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலையும் பாஜக அல்லது பாஜகவோடு சேரக்கூடிய கட்சியை எதிர்த்து தோற்கடிக்கக்கூடிய அப்படிப்பட்ட தேர்தல் வியூகத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அது தேர்தல் மட்டும் இல்லை. உதாரணமாக நீங்கள் இப்படி மாநில அரசு வஞ்சிக்கிறாங்கன்னா, ஆகவே மாநில அரசுக்கு எதிராக உரிமைகளை அதிகாரிகளை பறிக்கக்கூடிய நடவடிக்கை மத்திய அரசாங்கம் எடுத்தால் அதுக்கு நம்ம போராடும். அந்த அடிப்படையில் இப்போ யார் என்ன பண்ணுவாங்க, விஜய் என்ன பண்ணுவார், மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்ம ரொம்ப டூ ஏர்லி டு சே, ரொம்ப என்னன்றதை பார்த்துக்கலாம். இந்த 1-2 பிரச்சனையை தவிர ஒரு ஆழமான அடிப்படையில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அது ஒரு பிரச்சனை ஒத்த கருத்து வரலாம், ஒரு பிரச்சனை மாறுபட்ட கருத்து இருக்கலாம். அந்த அடிப்படையில் இதில் மத்திய அரசு கல்விக் கொள்கையில் இந்த பிரச்சனையில் கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டால் தான், மும்மொழித்தில் ஏற்றுக்கிட்டால் தான் நிதி அனுப்புன்னு சொல்லக்கூடியதில் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து மத்திய அரசாங்கத்தை கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது. இதற்கு பிறகாவது மத்திய பாஜக உங்களுக்கு நிலைப்பாட்டு மறுபரிசீலனை நிதி ஒதுக்கீடு செய்யணும்னு நான் சொல்ல விரும்புகிறேன். 4 போர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க சிலபஸ் மற்றதெல்லாம் அவங்க தனியாக இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பள்ளிக்கல்வி நிர்வாகத்துக்கு வரும்ல, நீங்கள் ஆண்டுதோறும் அந்த கல்வி மானியத்தில் அந்த கோரிக்கையில் அறிக்கை வைக்கிறாங்க பாருங்கள். அதில் ஸ்டேட் போர்டு சம்மந்தமாக ஏராளம் விவரங்கள் இருக்குது. பட் எத்தனை போர்டுகள் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் அந்த அடிப்படையில் நீங்கள் சிபிஎஸ்சியாக இருந்தாலும் அதுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் மாநில அரசு கொடுக்கணுன்றது என்பது இருக்கணும். அது வேண்டான்னு சொல்கிறது என்பது தவறு.